ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம இப்போ 5ஆம் வகுப்பு கணக்கு அலகு 2ல் அடுத்த உள்ள பகுதி, அதாவது 2.4 பக்கம் 11 அந்த கணக்கில் இப்போ பார்க்க போகிறோம். மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் மீ போ மா என்பது கொடுக்கப்பட்ட அனைத்து எண்களாலும் வகுபடக்கூடிய மிக சிறிய எண் ஆகும். மிக சிறிய எண் ஆகும். அடுத்து மடங்குகள். மடங்குகள் அப்படின்னா 4 மடங்குகள் அப்படின்னா 4, 8, 12, 16 4 வாய்ப்பாடு அப்படியே தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறோம். அப்போ அதுதான் 4 மடங்குகள். அடுத்து கீழே 5 மடங்குகள் கேட்டிருக்காங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமால பாருங்கள், ஒவ்வொரு எண்ணும் தன்னுடைய முதல் மடங்கு ஆகும். இப்போ 5 அப்படின்னா அந்த முதல் மடங்கு, 5இன் முதல் மடங்கு 5. ஒரு எண்ணின் மடங்குகளுக்கும் அதன் பெருக்கல் வாய்ப்பாட்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த வாய்ப்பாடு அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மடங்குகள் தான். இப்போ 3 வாய்ப்பாடுனா 3இன் மடங்குகள் தான். 3, 6, 9, 12 அதெல்லாம் 3இன் மடங்குகள் தான். இப்போ 10இன் மடங்குகள் அப்படின்னா 10 வாய்ப்பாடில் உள்ளது எல்லாமே 10இன் மடங்குகள். அப்போ அதுதான் சொல்கிறாங்க, ஒரு எண்ணின் மடங்குகளுக்கும் அதன் பெருக்கல் வாய்ப்பாட்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. வாய்ப்பாடை கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. வாய்ப்பாடை நம்ம மனசுக்குள்ளே மனப்பாடமாக வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய கிளாஸ் போகும்போது எந்த இடத்துலையும் நம்ம கணக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பாட்டின் பயன் மிக மிக அவசியம். வாய்ப்பாட்டின் பயன் ரொம்ப நல்லது. வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் குட்டீஸ்களை நீங்கள் இப்போ லீவில் வீட்டில் இருக்கும்போது 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்கப்பா. எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் வாய்ப்பாடு தரவாக படிச்சிட்டிங்கன்னா கணக்கில் நீங்கள் மன்னனாகலாம், கணக்கில் புலியாக மாறிடலாம். தயவு செய்து வாய்ப்பாடுகளை கண்டிப்பாக படிங்க, தரவாக படிங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் படிங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் தலைகீழாகவும் படிங்க. அப்போ உங்களுக்கு அந்த மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா மைண்டுக்குள்ளே அது போய் செட் ஆகிடும். எந்த நேரத்துலையும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேயா? அதை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். வாய்ப்பாடை படிக்கணும். அடுத்து பாருங்கள், பொது மடங்குகள். இரு எண்களுக்கும் பொதுவாக உள்ள மடங்குகள் பொது மடங்குகள். 2 எண்ணுக்கும் பொதுவாக எந்தெந்த மடங்குகள் இருக்கோ அதை தான் பொது மடங்குன்னு சொல்கிறாங்க. 9 மற்றும் 12க்கும் உள்ள பொது மடங்குகளை காண்க. நம்ம புத்தகத்தில் பக்கம் 11 பாருங்கள். 9இன் மடங்குகள். 9 அதாவது 9இன் மடங்குன்னா நம்ம முதல்ல சொன்னோம்னா 9 வாய்ப்பாடு. 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90. அடுத்து 12இன் மடங்குன்னா 12 வாய்ப்பாடு. 1, 12, 12, 2, 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120. இப்போ 2க்கும் உள்ள பொது மடங்கள் பார்க்கும்போது மேலே 9க்குள்ள 9இன் மடங்கில் 9 இருக்குது, கீழே 12இன் மடங்கு. அப்போ 9 இங்கே இல்லை. இப்போ 2க்கும் பொதுவாக எங்கே இருக்குது, ஒரே நம்பர் எங்கே வந்திருக்குன்னு பார்த்துட்டே போகணும். அப்போ 36 மேலேயும் 36 இருக்குது, கீழே 36 இருக்குது. அடுத்து எந்த எண்ணில் 72 இருக்குது, இங்கேயும் 72 இருக்குது. அப்போ 9 மற்றும் 12இன் பொது மடங்கள் 36, 72. இதில் சின்ன மடங்கு அப்படின்னு சொன்னால் 36. சின்ன மடங்கு எதுன்னு கேட்டால் 36. அதுதான் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 4 மற்றும் 6இன் மீ போ மா காண்க. இப்போ 4 மடங்குகள் 6இன் மடங்குகள். அப்போ 4 வாய்ப்பாடு 6 வாய்ப்பாடு எழுதிக்கிறோம். அதில் பொது மடங்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா 12, 24, 36. 12, 24, 36. அப்போ இதில் முதல் பொது மடங்கு எது? 4 மற்றும் 6இன் பொது மடங்குகள் 12, 24, 36. ஆகவே 4 மற்றும் 6இன் மீ போ மா 12. மீ போ மா என்னது? 12. பொது மடங்கள் 12, 24, 36 இருக்குது. அதில் மொதல் மடங்கு சிறிய மடங்கு 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? புரிஞ்சிருச்சா?
அடுத்து பாருங்கள் பக்கம் 12. பக்கம் 12ல் பின் வருவனவற்றுக்கு மீ போ மா காண்க. இதை வந்து நான் சொன்னது மாதிரி வாய்ப்பாடை எழுதணும். பின் வருவனவற்றுக்கு மீ போ மா காண்க. 10 மற்றும் 15. 10 மற்றும் 15 இதுக்கு மீ போ மா பார்க்கணும். இப்போ இதை 2 மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று மடங்குகளை எழுதியும் பார்க்கலாம். அடுத்து டானா வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தில் கீழே 12ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்களா, டானா வகுத்தல் முறை, அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ இதை நான் ஒரு கணக்கு சொல்லித்தரேன். இதை போல் நீங்களும் நோட்டில் எழுதி செஞ்சு பாருங்கள். 10 மற்றும் 15க்கு இப்போ பார்க்க போகிறோம். 10இன் மடங்குகள் அப்படின்னா 10, 20, 30, 40, 50, 60 இப்படி போடுறோம். அடுத்து 15இன் மடங்குகள்னா 15, 30, 45, 60, 75. இதில் 2க்கும் பொதுவாக உள்ள சிறிய மடங்கு வந்து எது? 30. இப்போ 10 மற்றும் 15இன் மீ போ மா 30. இன்னொரு வகுத்தல் முறை சொன்னோம்னா டானா வகுத்தல் முறை, அதை பாருங்கள். இப்போ 10 வந்து 2ஆல் வகுக்கிறோம். இப்போ ஈரஞ்ச 10, ஈரஞ்ச 10. அடுத்து 5 வகுத்தா ஓரஞ்சு 5. அதுபோல் 15 பாருங்கள். 15 5ஆல் வகுத்தோம்னா 3 15. அடுத்து 1ஆல் வகுத்தா 1 3 3. இப்போ 2க்கும் பொதுவான வகை எண்களை கீழே எடுத்து எழுதணும். 10இன் காரணிகள் 2 பெருக்கல் 5. 15இன் காரணிகள் 5 பெருக்கல் 3. அப்போ 2க்கும் பொதுவாக உள்ளது பாருங்களேன். பொதுவாக என்ன இருக்குது? 2க்கும் பொதுவாக 5 இருக்குது. 5 எடுத்து போட்டுட்டு மீதம் என்ன வந்து எந்த எண் விடுபட்டிருக்கோ, பொதுவான எண் இல்லாததை திரும்ப எடுத்து எழுதணும். பொதுவான எண் வந்து 5, மீதம் உள்ள எண் வந்து 2 மற்றும் 3. இப்போ இது 3ஐயும் பெருக்கிறணும். இப்போ 2 10, 5 3 30. இப்போ 2 முறையில் பார்த்தாலும் விடை வந்து 1 தான். டானா வகுத்தல் முறையில் பார்த்தாலும் சரி தான், மடங்குகள் முறையில் பார்த்தாலும் விடை 1 தான் வரும். ஆனால் மடங்குகளுக்கு வந்து சின்ன வாய்ப்பாடுனா நீங்கள் மடங்குகளை எழுதி செஞ்சிடலாம். பெரிய நம்பர் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த 2 மெத்தடையும் உங்களுக்கு புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மெத்தடையும் பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யலாம். இப்போ நம்ம புத்தகத்தில் பாருங்கள் 12ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா, அந்த ப்ரௌன் கலர் கட்டத்தில் இரு எண்களின் மீ போ மாவை பெற அவ்வெண்களின் பொது காரணிகளையும் மற்ற காரணிகளையும் பெருக்க வேண்டும். பொது காரணியையும் பெருக்கணும், மற்ற காரணியும் பெருக்கணும். இப்போ மடங்குகளை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எது 2க்கும் பொதுவான சிறிய மடங்கோ அதை எடுத்து எழுதிடுறோம். இந்த டானா வகுத்தல் முறையில் பார்க்கும்போது பொதுவான காரணியை எழுதணும், மற்ற காரணிகளையும் எழுதணும். பொது காரணியை எழுதணும், மற்ற காரணியை எழுதணும். இப்போ இந்த கணக்கு இந்த கீழே எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்கல்ல 8 மற்றும் 12, அதை தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். 8 முதல்ல 2 வாய்ப்பாடில் வைக்கிறாங்க. 4 2 8. அடுத்து திரும்ப 2ஆல் வகுத்தா 2 4. அடுத்து 2ஆல் வகுத்தா 1 2. 12க்கு 2ஆல் வகுத்தா 6 12. 2ஆல் திரும்ப வகுத்தா 2 6. அடுத்து 3ஆல் வகுத்தா 1 3 3. இப்போ 8இன் காரணிகள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 12இன் காரணிகள் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இப்போ இதுக்கு மீப்போமா பார்க்கும்போது பொதுவான காரணிகள் 2, அடுத்து 2 இருக்குது. அப்போ 4 2க்கு 2 2 மட்டும் எடுத்து எழுதணும். இதுக்கும் 2. அதுக்கடுத்து விடுபட்ட காரணிகள் 2 3 இருக்குது. அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இதை பெருக்குனா 24. அதில் பக்கத்தில் நான் பேனாவில் எழுதி செஞ்சுருக்கேன் பாருங்கள். 8இன் மடங்குகள் 8 16 24 32. 12இன் மடங்குகள் 12 24 36 48. இப்போ 2க்கும் பொதுவான மடங்கு சிறிய மடங்கு வந்து 24. இப்போ 2 மெத்தடில் பார்த்தாலும் ஆன்சர் வந்து 1 தான். இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் தான் அந்த மேலே உள்ள கணக்குகள் எல்லாமே செய்யணும். இப்போ புரிஞ்சிருச்சா? ஓகே சொல்லுங்களா? நல்லா புரிஞ்சு செய்யணும். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் போடுங்க.
நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏதாவது நான் அனுப்புகிறேன். ஓகேயா? இப்போ பயிற்சி 2.3 பக்கம் 13. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மீதமில்லாமல் 5ஆல் வகுக்கக்கூடிய எண். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எண் 5ஆல் வகுக்கணும்னா அந்த இறுதி எண் 1வது இலக்க எண் 5 அல்லது 0ல் முடிஞ்சால் அந்த எண் கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். இப்போ இதில் பாருங்கள், 4ல் இது வந்து 14, 4ல் முடிஞ்சிருக்கு, அது வகுக்காது. 7 2 அடுத்து 5ல் முடிஞ்சிருக்கு, அப்போ அந்த எண் கண்டிப்பாக 5ஆல் வகுக்கும். அதுபோல் அடுத்தது 7ல் முடிஞ்சிருக்கு, அது வகுக்காது. 6ல் முடிஞ்சிருக்கு, வகுக்காது. அப்போ இதுக்கு விடை அந்த ஆன்சர் வந்து 535. 2ஆம் கணக்கு. 6இன் மடங்காக அல்லாத ஒரு எண்ணை தேர்ந்தெடு. 6இன் மடங்குனா 6 வாய்ப்பாடு. 18, 72, 36 எல்லாமே 6இன் மடங்குகள். 26 மட்டும் 6இன் மடங்குகள் இல்லை. அதனால் ஆன்சர் 26 ஆன்சர். அடுத்து பின்வரும் எண்களின் 4 மற்றும் 8இன் பொது மடங்கு. 4 மற்றும் 8இன் பொது மடங்கு. 4க்கும் 8க்கும் பொது மடங்கு 32. 6இன் காரணிகள். 6 எந்தெந்த வாய்ப்பாடெல்லாம் வகுக்கும் அப்படின்னா 1, 2, 3, 6. விடை வந்து இ. விடை வந்து என்ன வரும்? இ. அடுத்து பாருங்கள், 9இன் மடங்கு. 9இன் மடங்குனா 9ஆம் வாய்ப்பாடு. சரியா? இப்போ 72 தான் 9இன் மடங்கு. 9 8 72. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 7இன் காரணிகள் 1, 7. இது வந்து பகாயன். ஏன்னா 1 அதே எண் மட்டும் வகுத்துச்சுன்னா அதை தான் நம்ம பகாயன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 7இன் காரணி 1, 7. ஒரே ஒரு இரட்டை பகாயன் 2. அடுத்து 4 மற்றும் 12இன் மீப்போமா 12. 5 மற்றும் 15இன் மீப்போமா 15. 35ஐ மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் 1, 5, 7, 35. அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களின் காரணிகளை எழுதுக. கொடுக்கப்பட்ட எண்களின் காரணிகளை எழுதுக. அப்போ 25க்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும். 25 காரணி வந்து 1 × 25 25, 5 × 5 25. அப்போ 25இன் காரணிகள் 1, 5, 25. 25இன் காரணிகள் என்ன வரும்? 1, 5, 25. அடுத்து 36இன் காரணிகள் 1 × 36 36, 2 × 18 36, 3 × 12 36, 4 9 36, 6 6 36. அப்போ 36இன் காரணிகள் 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. இதுபோல் அடுத்தடுத்த கணக்குகளையும் நீங்கள் இது மாதிரி கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேயா? அடுத்தது காரணி செடி வரைக. காரணி செடி வரைக. காரணி செடி வந்து 18க்கு எந்த வாய்ப்பாடில் வகுக்கும் அப்படின்னா 9 2 18. இப்போ 9 திரும்ப வந்து வகுத்தோம்னா 3 9. இதை இன்னொரு மாதிரியும் செய்யலாம். 6 3 18 போடலாம். 6 3 18 போட்டால் அந்த 6 வந்து திரும்ப 2 × 3 2 3 6 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து 33க்கு 11 × 3 33. இதில் பெரிய கணக்காக இருக்குது. 50 அந்த நம்பருக்கு நம்ம பார்க்கலாம். 50 10 வாய்ப்பாடில் வகுத்தோம்னா 5 10 50. அந்த 10 திரும்ப எந்தெந்த வகுக்கலாம் அப்படின்னா 2 10. இதுதான் காரணி செடி வரையக்கூடிய முறைகள். அடுத்து பின்வரும் எண்களின் முதல் 5 மடங்கு. 5 மடங்கு அப்படின்னாலே வாய்ப்பாடுன்னு சொல்லியிருக்கோம்ல. மடங்குனா ஒரு எண்ணின் மடங்குகள் தான் அந்த எண்ணின் வாய்ப்பாடு. இது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். 7 வாய்ப்பாடை அப்படியே எழுதணும். 5 மடங்குகள் மட்டும்தான் எழுதணும். ஹலோ செல்லங்களா, இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்த கணக்கில் எல்லாத்தையும் நல்லா நோட்டில் எழுதி பார்த்து செய்யணும். அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ந்து போடுவோம். அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.
இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.